அன்புமிக்க தோழர்களே, தோழர் பி. சீனிவாசராவ் அவர்களின் தலைமறைவு வாழ்க்கையில் எனது அனுபவம் என்ற நூலின் தொகுப்பிலிருந்து 8வது கடிதம். நாள் 12/4/1947. அன்புமிக்க சாகர், முந்தா நாள் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் உனக்கு இதுகாரும் தெரிவிக்கவில்லை. தாமதத்துக்கு மன்னிக்கும்படி கோருகிறேன். நான் எனது வழி தவறி ஒரு மாபெரும் தவறு செய்துவிட்டேன். குறிப்பாக நான் தலைமறைவாக இருக்கும்பொழுது அம்மாதிரி நான் நடந்து கொண்டது கட்சியின் கட்டுப்பாட்டை சீர்குலைக்கும் செய்கையாகும். இம்மாதிரி தலைமறைவு வாழ்க்கையின் பிரதான சென்றையே நரீன் அம்பலப்படுத்தி இருந்தேன் என என் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பிரச்சனையை நம் தோழர்கள் கைக்கொள்வார்கள் என்பது எனக்கு தெரியும். தாங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் ஒரு சிறு தவறு ஒரு தோழர் செய்த போதிலும் நீங்கள் அவர் மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். பின் முதல் தரமான அரசியல் தவறு செய்த உங்கள் மீது ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என அவர்கள் வாதிப்பார்கள். அவர்கள் வாதம் முற்றிலும் சரி. அதற்கு மாறாக நான் ஒன்றும் கூறப்போவதில்லை. நான் எனது தவறை ஒப்புக்கொள்கிறேன். நான் இந்த தவறு செய்த பொழுது என்னால் என்னையே கட்டுப்படுத்தி கொள்ளும் நிலைமையில் நான் இல்லை. ஆதலால் மாகாண கமிட்டியை எனது கேஸை அனுதாபத்துடன் கவனிக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன். நான் இதை பற்றி ராமனுடன் பேசியுள்ளேன். உனக்கு சிறிது முன்னதாகவே தெரியப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் என்னால் அதை மறைக்க முடியாது. அன்று நடந்த சம்பவம் இதுதான். நேற்றைய முன்தினம் நான் நமது பிரதம மந்திரி ஸ்ரீஜத் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை சந்தித்தேன். மாகாண கமிட்டியின் அனுமதி இல்லாமல் அவரை சந்தித்தது எவ்வளவு பெரிய தவறு. அவர் என்னிடம் வந்தார். நான் அவரை கண்டவுடன் தனது இரு கைகளையும் எடுத்து கும்பிட்டு வாங்க என சமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டேன். அவர் புன்சிரிப்பு சிரித்து கொண்டே கைகளை கூப்பி தன் வணக்கங்களை தெரிவித்து கொண்டார். எப்படி இருக்க என கேட்டுக்கொண்டே அவர் பேசத் தொடங்கினார். உங்களில் அநேகம் பேர் சிறை கதவுகளுக்கு பின் தள்ளப்பட்டதை குறித்தும் மற்றும் சிலர் தலைமறைவு வாழ்க்கை நடத்த நிர்பந்திக்கப்பட்டது குறித்தும் நான் மிகவும் வருந்துகிறேன். நீங்கள் மிகவும் நல்ல உழைப்பாளிகள். ஆனால் ஏன் பலாத்காரத்தை உபதேசிக்கிறீர்கள்? எல்லா காங்கிரஸ்வாதிகளும் உங்களை வெறுக்கிறார்கள். நீங்கள் காங்கிரஸுக்கு விரோதமானவர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எல்லாம் பழைய புராணம்தான். நம் கட்சி கொள்கைகளை விளக்கி நான் கூறினேன். இந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் விசாரிக்க ஒரு பட்சபாதமற்ற கமிட்டியை நியமிக்க வேண்டுமெனவும் அதன் முன் நாங்கள் எங்கள் சாட்சிகளுடன் ஆஜராக சந்தர்ப்பம் அளிக்க வேண்டுமெனவும் நான் கேட்டுக்கொண்டேன். அவர் தன்னுடைய இயலாமையை தெரிவித்து கொண்டார். இம்மாதிரியான எந்த விஷயத்திற்கும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றார். ஆனால் பாதுகாப்பு கைதிகளின் குற்றப்பத்திரிகைகளை தானே பார்த்து குறைந்தபட்சம் 65 பேர்களையாவது கூடிய சீக்கிரம் விடுதலை செய்வதாக உறுதியளித்தார். சிஐடிக்கள் எனக்காக வட்டமிட்டு திரிகின்றனர் என்றார். போய் வருகிறேன் என தன் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு தன்னுடைய காரில் ஏறி சென்று விட்டார். இத்துடன் என் கண்கள் திறந்தன. அந்த தன்னந்தனியான இரவில் எனது ஒரே நண்பனான பாயின் மேல் படுத்து கொண்டிருந்தேன். இச்சம்பவம் நடக்காமல் தடுப்பது என் சக்திக்கு புறம்பானது என்பதை நீ இப்பொழுது அறிந்து கொண்டிருப்பாய். பிரதம மந்திரி கூடிய சீக்கிரம் நம் தோழர்கள் ஒரு சிலரையாவது விடுதலை செய்து தம் வாக்குறுதியை காப்பாற்றுவார் என நம்பலாம். புரட்சி வாழ்த்துக்கள்.